இது பிஜி பெட்ஸ். நான் உங்க புவனேஷ். ஒரு ஃப்ளோரானோட பேபி ஃபிஷ் ஒரு குவாலிட்டியை எப்படி செலக்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நல்ல கலரா எட்டு பெருசா இருக்கிற ஒரு மீனை வாங்கி வளர்க்கணும்னு ஆசை. ஆனா அதோட மார்க்கெட் ரேட் இன்னைக்கு 3000 ரூபாய்க்கு மேல இருக்குது. அதை வாங்க நம்ம ரொம்ப யோசிச்சு தான் வாங்குறோம். இதுக்கு மாற்றா பேபி ஃப்ளோரானுக்கு போனா இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு பேபி ஃப்ளோரானை வாங்கணும். அதுக்கு ஒரு நல்ல பிரீடர் இல்லைன்னா ஒரு நல்ல செல்லரை நம்ம சூஸ் பண்ணணும். ஒரு பிரீடர் கிட்டேயோ ஒரு செல்லர் கிட்டேயோ இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷும் நல்ல ஃபிஷ்ஷா இருக்க முடியாது. ஏன்னா ஃப்ளோரான் ஒரு ஹேண்ட்மேட் ஃபிஷ். நீங்க வாங்க போற ஃபிஷ் ஷாப்ல ஃப்ளோரான் ஃப்ரை வச்சிருக்கிற டேங்க்கு கிளியரா இருக்குதான்னு பாத்துக்குங்க. டேங்க்ல லைட்டு போடாம இருந்தா லைட்டு போட சொல்லி அதை பார்த்து பேபி ஃப்ளோரான வாங்குங்க. அது இல்லாம நல்ல பெருசா ஆக்டிவா இருக்கிற மீனா பார்த்து வாங்கிக்கிங்க. நீங்க பேபி ஃப்ளோரான வாங்கும்போது அதோட கலர் சரியா தெரியாது, அதோட பேர்ல்ஸ் சரியா தெரியாது, பேபி ஃப்ளோரான்ஸ்ல மேல் ஃபீமேல் ஜெண்டர் தெரியாது, பேபி ஃப்ளோரானுக்கு எட்டும் வராது. நான் ஒரு காம்ஃபார்ம் மொத்தம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல பேபி ஃபிஷ்ஷோட ரேட்டு 1 இன்ச்சே 1000 ரூபாய்க்கு மேல இருக்குது. நான் பேசுறது இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷை பத்தி. ஒரு நல்ல எட்பாப்பான 1 to 1.5 இல்லைன்னா 2 இன்ச் ஃபிஷ் 2000 ரூபாய்க்கு மேல வருது. 10 ஃபிஷ் எடுத்து குரூம் பண்ணா ஒரு 4 ஃபிஷ் நல்லா வரும். 6 ஃபிஷ்ஷுக்கு எட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். காம்ஃபா வாங்கி குரூம் பண்றது ஒரு சூதாட்டம் மாதிரி தான். நல்ல ஃபிஷ்ஷா வந்தா லக்கு. ரிஸ்க் மேல லவ் இருக்கிறவங்க மட்டும் பேபி ஃப்ளோரான் வாங்கி வளங்குங்க. இல்லைன்னா ஒரு நல்ல குரூமர் கிட்ட ஹெட் இருக்கிற ஃபிஷ்ஷா பார்த்து வாங்கிக்கங்க. நன்றி.